நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு மேச ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தால் சேமிப்பிற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவு கிடைக்கக்கூடும். பாக்கியஸ்தானத்திற்கு குருவின் சுப பார்வை கிடைக்கிறதுனால உங்களின் நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற மாதம்தான். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனுடன் மோட்சக்காரகனான கேது சேர்ந்திருக்கிறதுனால பிரபலமான புண்ணிய நதி ஸ்நான பாக்கியமும் பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். தசா புத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா காசி திருத்தல தரிசனம் கிடைக்கும். மனம் புண்ணிய காரியங்களிலும் இறை பக்தியிலும் செல்லும். வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். அதாவது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கிறதுக்கு சிறந்த ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனசுக்கு திருப்தியை அளிக்கும் வேலையெல்லாம் கிடைக்க போகுது. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இப்போது நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம், வெற்றிலாம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை நாம் பார்க்கும் பொழுது வர்த்தக துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான மாதம். உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும். சந்தை நிலவரம் ஆதரவாக மாறும். உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பெலாம் கிடைக்கும். அதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தெல்லாம் போடுவீங்க. அடுத்தது கலைத்துறையினர். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வர்றதுனால அதிக முயற்சி இல்லாமலேயே வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வருமானம் உயரப்போகுது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறு கிடைக்கும். நாடகம், கர்நாடக சங்கீதம், சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோரின் வருமானம் உயரும். தங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற மாதம் இது. அரசியல் துறையினர். சுக்கிரனும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயரும். பிற கட்சியினர் தங்கள் கட்சிக்கு உங்களை இழுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. சபலத்திற்கு இடமளிக்காமல் இருக்கிறது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. ஆசிரியர்களின் ஆதரவு உங்களை தேடி வரும். சிலருக்கு கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா
அதற்கான பூர்வங்க முயற்சிகளை இப்போது ஆரம்பிக்கலாம், வெற்றி கிடைக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களின் சஞ்சார நிலையை பொறுத்தே இருக்குது. பூர்வ பராச்சாரியம் என்னும் மிக புராதன ஜோதிட நூல் அறுதிட்டு கூறுது. அத்தகைய இரு கிரகங்களும் தற்போது சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கிறதுனால மனதில் உற்சாகம் உண்டாகும். அடுத்தது பெண்மணிகள். சுக்கிரன் உள்ளிட்ட இதர கிரகங்களும் அனுகூலமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவான் மட்டும் சாதகமாக இல்லை. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கும். நெருங்கிய உறவினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். ஆயினும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க சுக்கிரன். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்துச்சுன்னா நிர்வாகத்தினரின் ஆதரவு உற்சாகத்தை தரும். அறிவுரை: சற்று சிக்கனமாக செலவு செய்து கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க உதவும். பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றி வருவது உடனுக்குடன் பலனளிக்கும். தினமும் காலையில் எள், நெய், பருப்பு கலந்த சாத உருண்டை 3 எண்ணிக்கையில் காகத்திற்கு வைத்து வந்தால் அதிக பலனடைவதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க.